க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு. க்ளீனிங்னா நான் வந்து மொத்தமாக வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகிறேன். எங்களை ஒரு சவுண்டு வருது. உண்மையிலே வீடியோ எடுக்கிறது இவ்வளோ கஷ்டம்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்குமே தெரியாது நான் இப்படி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. சத்தியமாக என்னால் முடியலங்க. சைடில் இந்த கோட்டு இதெல்லாம் வந்து நான் ஏதோ பண்ண போடுறது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, சும்மாதான் வந்து தோணுச்சு ஏதாச்சும் விளாக் பண்ணலாம் அப்படின்னு. நான் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஷார்ட் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். லாங் வீடியோஸ் போடுற அளவுக்கு எனக்கு தைரியம் வர மாட்டேங்குது. ஏனே தெரியல, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு பயமாவே இருக்கு. இந்த டே வந்து ரொம்ப போரிங்கா போகுது. ஸோ ஏதாச்சும் ப்ரொடக்டிவா பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னைக்கு டே ஃபுல்லா ஃப்ரீயா தான் இருக்க போறேன். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே வேற. யூஸ்வலா ஃப்ரைடேனாலே ஃபுல்லா டீப் கிளீனிங் எல்லாமே பண்ணுவோம். மார்னிங் வந்து ஈவினிங் வந்து பூஜை பண்ணுவாங்க எங்க அம்மா. அதனால எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. வந்து நம்ம இதை vlog-ஆ வந்து ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. எனக்கு கேமரா முன்னாடி பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இதுவே இப்ப நான் பேசுறதே வந்து நிறைய டேக் போயிடுச்சு. இது எத்தனாவது டேக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த வீடியோ எவ்வளவு தூரம் நான் ஷூட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எவ்வளோ நான் அப்லோட் பண்ணுவேனானும் தெரியல. பட் என்னோட ஒரு பாசிக்கு நான் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. வீடெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுல வந்து கபர்ட் இருக்கு. கபர்ட்னா ப்ராப்பரா அந்த உட்டன் அந்த மாதிரி கபர்ட் இல்ல, பீரோ இருக்கு. எங்க பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு பீரோ. நிறைய பேர் வீட்டுல எல்லாம் இருக்கும், அதேதான். ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரூம்ல ஒண்ணு இருக்கு. நான் வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு. கிளீனிங்னா நான் வந்து மொத்தமா வந்து ஃபுல்லாவே கிளீன் பண்ண போறேன். என்னன்னா இந்த ரூம்ல இருக்கிறது வந்து நானும் என்னோட டேடி யூஸ் பண்றோம். இந்த ரூம்ல இருக்கிற பீரோல வந்து எங்க மம்மியோட க்ளோத்ஸ் இருக்கு. இது வந்து சின்ன பீரோ. ஸோ இதுல வந்து க்ளோத்ஸ்லாம் வந்து பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், இதுல இருக்கிற க்ளோத்ஸ் எல்லாத்தையும் வந்து இதுல வச்சுட்டு என் டேடியோ க்ளோத்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து அதில் வைக்க போகிறேன். கொஞ்சம் பெரிய பீரோ. ஸோ நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணுறோம். அதில் எங்கள் மம்மி மட்டும் தான் வச்சுருக்காங்க. அதில் சாரீ, ட்ரெஸ்ஸஸ், வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே இருக்குது. அதில் பிளேஸ் பற்ற மாட்டேங்குது. அதனால 2மே ஷிஃப்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு டே ஃபுல்லாக இதிலே போக போகுது அப்படின்னு மட்டும் நல்லா தெரிஞ்சிடுச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 o'clock மார்னிங் ஆக போகுது. அண்ட் சரௌண்டிங் ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால நான் பேசுகிறதும் எவ்வளோ தூரம் கேட்கும்னு எனக்கு தெரியல. அதான் வந்து ஹெட்செட் போட்டிருக்கேன். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், இந்த ஹெட்செட் இல்லை இயர்ஃபோன்ஸ் ஏதாச்சும் போட்டுட்டு பேசினா நம்ம வாய்ஸ் வந்து கிளியராக கேட்குமே. ஸோ அதான் ட்ரை பண்ணுறேன். கஷ்டப்பட்டு ஃபோனை ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சிருக்கேன். எங்க அப்படின்னா பார்த்தாலே ஷாக் ஆயிடுவீங்க. குட் நைட் போடுறல மஸ்கிட்டோது, அது மேலே என் ஃபோனை செட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ளக் பண்ணுற ஏரியாவில் வேற ஃபோன் இல்லை. நான் எப்படி ஷூட் பண்ணுறேன்னு காட்டுறதுக்கோ நான் இந்த ஃபோன் எடுத்துட்டு பேக் கேமரா காமிக்கிறேன். 10 minutes பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு இது க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பீரோ தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இன்னொன்று வந்துட்டு பக்கத்து ரூமில் இருக்குது.
அதுக்கப்புறமா என்னோடய ஃபோன் வந்து இது மேலே தான் வச்சுருந்தேன். ஸ்விட்சஸ் எல்லாம் வந்து ஆஃபில் தான் இருக்குது. லைட் மட்டும் தான் போட்டிருக்கு. லைட் ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப இருட்டாயிடும். ஓகே, ஸோ வந்து நான் இந்த பிளேஸை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2 ரேக்கையும் வந்து நான் கிளியர் பண்ணிவிட்டேன். ஸோ இது 3 ரேக்லேயும் வந்து என்னோடய துணி இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்னால், நான் வந்து வெளியே போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ்ஸு, காலேஜ் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து இங்கே பெட் மேலே வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மடித்து அந்த பீரோவில் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறோம். எங்கள் மம்மி யூஸ் பண்ணுற பீரோ இது வந்து ரொம்ப சின்னது. ஸோ க்ளோத்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஸ்பேஸே இல்லை சுத்தமாக. ஸோ அப்படியே இந்த மாதிரி பேக்கெல்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி இதில் கம்ப்ரெஸ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்லாம் போட்டுருந்துச்சு. அதை நம்பி வாங்கினா இதில் துணி வச்சதுமே இன்னும் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். சத்தியமாக என்னால் முடியலங்க. இது இவ்வளோ வேலை இழுக்கும்னு நினைக்கல. நான் படித்து வச்ச துணி தானே, ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். முடியலங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கப்புறம் இது 2 ஸ்லாப் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சாச்சு. இந்த சைடு ஃபுல்லாக பேண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாமே டாப். இது எல்லாமே ஜஸ்ட் வெளியே போடுற ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வீட்டுக்கு போடுற டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வந்து இங்கே நான் வைக்கல. அதெல்லாம் செப்ரேட்டாக வேறு இடத்துல இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது வந்து இங்கே செட் பண்ணியாச்சு. அண்டு மீதி இருக்கிற இந்த 2 கம்பார்ட்மெண்ட் மட்டும் க்ளீன் பண்ணணும். இப்போ இது ஒன்றில் மட்டும் என் டேடியோட க்ளோத்ஸ்லாம் வச்சிட்ருக்கேன். இன்னொன்று இது கீழே வந்து என் மம்மி இதுதான். இதெல்லாம் வந்து நான் இன்னும் க்ளீன் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த பெரிய பீரோவில் பார்த்திங்கன்னா என்னோட ட்ரெஸ் இருந்த இடத்துல எல்லாம் எங்கள் மம்மியோட சாரீஸ் வச்சாச்சு. இந்த பிளாக் எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கணும். அதில் வந்து போட்டு வச்சாச்சு. இந்த பக்கம் அவங்க வெளியே போட்டால் போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது, ப்ளேஸ் பத்தலை. இங்கே துப்பட்டாஸ் வச்சுருக்கேன், இன்னமும் இருக்குது. அதுவுமே வைக்கணும், 10 மந்த் தெரியல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னும் என் டேடியோட துணியெல்லாம் இருக்குது. இதில் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அங்கே வைக்கணும். இவ்வளோ துணி இருக்குது எங்கள் மம்மி இதெல்லாம் இந்த இடத்துலையே பத்துமா என்னன்னு எனக்கு தெரியல. பாப்போம் எவ்வளோ பத்துதோ அது வரைக்கும் வைப்போம். சைடில் இந்த கோட்டு இதெல்லாம் வந்து நான் எதுவும் பண்ண போடுறதில்ல. இதெல்லாம் அப்படியே வச்சுட போகிறேன். அண்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுலேயுமே வந்து துணி தான் இருக்குது. இப்போ நான் இதெல்லாம் எதுவுமே எடுக்கலை. இதில் வேணும்னா என் தம்பியோட சில ஷர்ட் அதெல்லாம் இருக்குது. இப்போது இதில் வந்து கோல்டு இருக்கா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இதெல்லாம் வந்து கண்ணாடி, அதுக்கப்புறம் எங்களோட கிளாஸ், அதுக்கப்புறம் எங்களோட வாட்ச் ஒன்று இருக்குது எங்கள் டேடி. இது அவ்வளோதாங்க, வேறு குப்பை தான் இருக்குது. இதெல்லாம் அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். பார்த்தாலே தெரியும் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அப்பயே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ் இங்கே வச்சுருந்தேன். என்ன பண்ணிட்டேன்னா, இது ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது இந்த பீரோ, ஒன்றுமே பற்ற மாட்டுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய க்ளோத்ஸ்லாம் வந்து வெறும் ஃபஸ்ட்டு கீழே ரேக்கில் மட்டும் வச்சுட்டேன். இது 3மே எங்கள் டேடியோட இது தான். அவர் வந்து இந்த பாக்ஸில் வச்சுருந்தார் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே. அதில் நான் என்ன பண்ணேன், இப்படியே அடுக்கி வச்சுட்டேன். ஏன்னா பாக்ஸ் வந்து இதில் பற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால் இப்படியே நீட்டாக வந்து இங்கே வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சுங்க. இப்போது நான் வந்து இந்த ரூமில் காட்டுறேன். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி எல்லா ட்ரெஸ்ஸஸும் வச்சுட்டேன். இந்த பக்கம் சாரீஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து வெளியே போனால் போடுற ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து துப்பட்டாஸ் இருக்குது. இல்லை கொஞ்சம் துப்பட்டாஸ் தான் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற துப்பட்டாஸ்லாம் இங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து
டெய்லி போடுற ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அப்புறம் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் வச்சுருக்கேன். ஒரு சைடில் பேண்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னும் சில துப்பட்டாஸ் எல்லாம் இருக்குது. எந்துமே துப்பட்டாஸ் இருக்குது, அங்கே பிளேஸ் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பேண்ட் இருக்குது, அதுக்கு பின்னாடியும் பேண்ட்ஸ் தான் இருக்குது. அப்புறம் இங்கே எல்லாமே பேண்ட்டு அது இது வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். எங்கள் மம்மி டேடி ஆல்பம், ஃபோட்டோஸ் ஆல்பம் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஃபைலு அண்ட் இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே வச்சுருக்கேன். இப்போதுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. இந்த சைடில் கோட்டு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, இதெல்லாம் அப்படியே விட்டுற போகிறேன். செம்மையாக வந்து பசிக்குதுங்க. நான் வந்து ஆனால் ஒரு வழியாக வந்து வேலை முடிச்சிட்டேன். ஸோ வழியாக வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. என்னோடய திங்ஸ் மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி எல்லாருக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ரொம்ப முடிச்சாங்க. வந்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன். அது எப்படி வருமோ என்ன ஏது எல்லாமே பார்த்துட்டு பண்ணுறேன். ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அது ஒரு சவுண்டு வருது, சரௌண்டிங்கில் ஒரு சவுண்டு வருது. உண்மையில் வீடியோ எடுக்கிறது இவ்வளோ கஷ்டம்னு நான் நினைக்கவே இல்லை. இதான் வந்து ப்ராப்பராக ஃபர்ஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுக்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் ஜஸ்ட் அப்படியே ரேண்டமாக எடுத்து எடிட் பண்ணி போட்டது. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. என்கிட்ட ப்ராப்பராக எதுவுமே செட்டப் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ட்ரைபாடும் இல்லை. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருந்தா பேசிகிட்ருக்கேன். அப்படி இல்லைனா வாஷிங் மிஷின் மேலே வைப்பேன், இல்லைனா டேபிள் மேலே வச்சுருப்பேன். இப்படி தான் வந்து போகுது. ஸோ ஏதாச்சும் வந்து தப்பாக இருந்தால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கே ரொம்ப நன்றி. நான் வந்து இதுவே வந்து பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஐடியா கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க அந்த 11 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப பெரிய விஷயம், ஏதோ கிரேட்டாக அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா வந்து யாருக்குமே தெரியாது நான் இப்படி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. யாரும் நான் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே கூட சொல்லலை. நானே வந்து ஜஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணது. மேபி அது ட்ராப் அவுட் கூட ஆகலாம் இன் பிட்வீன். பிடிக்கல, வியூஸ் போடல, அப்படி இப்படி சொல்லிவிட்டு நானே ட்ராப் அவுட் கூட பண்ணலாம். பட் அது இருக்கிற வரைக்குமாச்சு நம்ம சந்தோஷமாக இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஏதாச்சும் வந்து ஐடியாஸ் சொல்லுங்கள். எப்படி வீடியோஸ் எடுக்கிறது அண்ட் ஏதாச்சும் கண்டென்ட்ஸும் வந்து ஐடியாஸ் கொடுங்க. ஏன்னா எனக்கு வந்து மற்றவங்க மாதிரி ஒரே மாதிரி வீடியோஸ் எடுக்க எனக்கு பிடிக்கல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல்ஸை நானும் வந்து பார்க்குறேன். எல்லாருமே ஒரே மாதிரி தான் வந்து வீடியோஸ் எடுக்கிறாங்க. எடுக்க வந்து விருப்பம் இல்லை, பிடிக்கல. அதுக்குன்னு நானும் வந்து அதே மாதிரி எடுக்க மாட்டேன் அப்படியெல்லாம் இல்லை. கண்டிப்பாக நானும் அந்த மாதிரி தான் எடுக்குவேன். பட் அதை தாண்டி ஏதாச்சும் புதுசாக பண்ணலாம் அப்படின்னு தான் மைண்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து தோணுச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.